என்ன டே தற்கூறிங்களா? தற்கூறின்னு சொன்னால் கோவம் வருதுல்ல. ஆனால் எப்படிடா நடந்துக்கிறது எல்லாமே தற்கூறித்தனமாகவே பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. நேற்று பஸ்ஸு வரல, எல்லா இடத்துக்கும் போய் கூட்டமாக இருந்துச்சு, பஸ்ஸு வரல. சரி பிரச்சனை, அது ஒரு பொதுமக்களுக்கான பிரச்சனை. அது அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அந்த அமைப்பை நிர்வாகத்தில் இப்போதைக்கு வச்சுக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஆனால் அங்கே போய் நின்று டிவிக்கு கத்துறீங்க, பரவாயில்ல, உங்கள் சப்போர்ட்டை சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் டிஎம்கே ஒழிக, டிஎம்கே தான் பண்ணுச்சு, டிஎம்கே தான் டிவிக்கேங்காண்டி ஓட்டு போட வேண்டியவங்களாம் தடுத்து நிப்பாட்டி சதி பண்ணுச்சு, அப்படி இப்படின்னு பேசுகிறீங்களே. அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தால் தயவு செஞ்சு ஆன்லைன்லேயே இதிலே போய் கொஞ்சம் தேடி பாருங்கடா. தேடி பார்த்தாவே தெரிஞ்சிருண்டா. என்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ன்றது அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பழைய ஆட்சி நாங்கள் தான் பண்ண முன்னாடி எங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு எந்த அரசியல் கட்சியும் எதுவுமே பண்ண முடியாதா, இன்ஃப்ளூயன்ஸே பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது, எல்லா அரசுத்துறை எதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே போகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே கட்டுப்பாட்டில் போயிடும். எலெக்ஷன் கமிஷன் யார் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குதுன்னு நீங்கள் அதையும் சொல்லுவீங்க, பிஜேபின்னு. அது பிஜேபி அப்படியே நீங்கள் மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருந்தால் பிஜேபி தான்டா சொல்லணும். பிஜேபி கட்டுப்பாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் தான் இதை ஒழுங்குமுறைப்படுத்தலைன்னு சொல்லி அவங்கள தானடா திட்டினேன். அதெல்லாம் திட்டாமல் செவனேன்னு திட்டுற டிஎம்கே காரையில் திட்டிட்டீங்க, சரி பரவாயில்ல, திட்டுறீங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தப்பு பண்ணுறவங்கள திட்டுங்க, தப்பு பண்ண மூலம் திட்டுங்க, ஓகே பரவாயில்ல. ஏண்டா கல் விழுந்தா, மரம் விழுந்தா, செடி விழுந்தா, சும்மா ஒரு கீரை விழுந்தா, பைக்கில் போகிற விழுந்தா, சைக்கிளில் போகிற விழுந்தானா டிஎம்கே திட்டிக்கிட்டா எப்படா டே? நியாயமாக இருந்தால் திட்டினா ஏற்றுக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு காரணமாடா? பஸ்ஸு வர்றது, பஸ்ஸை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியதெல்லாம் அதை யார் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அவங்களோட வேலைடா. திரும்பி போய் தேடி பாருங்கடா. எலெக்ஷன் கமிஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தேடி பாருங்கள். யாரோட கட்டுப்பாட்டிலுமே இல்லாத ஒரு இண்டிபெண்டான ஒரு அமைப்பு தான்டா எலெக்ஷன் கமிஷன்றது. ஏன்டா டே இப்படி பண்ணால் தக்குன்னு சொன்னால் திருப்பி கமெண்ட்லேயே எல்லாம் ஒன்று திட்டிக்கிட்டு அவனையா ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டு இப்படியே தெரிய வேண்டியது என்னன்றது அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நாகரிகத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேச வாங்கடா. மீண்டும் வரோம்.